காணப்பட தொடர்ந்து தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் நீர் ஆண்டவரே ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே வன்முறைகள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத கிரியைகள், ஆண்டவரே பட்டினிகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். தேவன் நீர் ஒரு மறுமலர்ச்சியை இந்த பகுதியிலே தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர் தேவன் நீர் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே பிள்ளைகள் நீ வைத்து சென்ற அந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்க கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற காட்சி தரிசனங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட கிருபைகளை தந்து தேவன் நீர் ஊழியத்திலே வளர்ச்சிகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஊழியத்திலே பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தை பார்த்து பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைடைய பாரங்களை, கண்ணீரை அறிந்த தேவன் நீர் மறு உத்தரவு பிள்ளைகளுக்கு அருளி செய்து ஆண்டவரே பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஆண்டவரே நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு தேவன் நீர் அருள் செய்வேன் என்று சொன்ன தேவன், தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன், அவனமாய் பிள்ளைகளுடைய ஜெபங்களை தள்ளாமல் தேவன் நீர் பதில் தரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே கடந்த நாளிலும் அநேக நாட்களாய் ஆண்டவரே குறிப்பாக மாதங்களாய் எடுத்த பிரயாசங்களை, முயற்சிகளை தேவன் நீர் எங்களுடைய ஆலயத்திற்கு என்று வாய்க்க செய்தீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய ஜெபங்களை தள்ளாமல் பதில் தந்தீரே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இப்போதும் சுவாமி, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உள்ள தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணிகளிலே ஆண்டவரே உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, பற்பல நிலைகளிலே பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைய தேவைகளை சந்தித்து பிள்ளைய பணிகளை உறுதிப்படுத்தி பிள்ளைய பணிகளின் மூலமாய் பிள்ளைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைய தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்கிற கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையில தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. பிள்ளைகளை வழி நடத்துங்க. பிள்ளை போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும், உம்முடைய வழி நடத்துதல் இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் தங்களுடைய தொழில்களிலே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவன் நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்து தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்க. தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளின் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி, திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தந்து, புத்தி கூர்மையை தந்து தேவன் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர இருக்கிற ஆண்டவரே காலாண்டு தேர்வுகள் மற்றும் செமஸ்டர் தேர்வுகளிலே நல்ல முறையிலே பிள்ளைகள் சந்திக்கவும், உம்மை துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகளை வைத்து எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே, குழந்தைகளை தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவனீர் சுக பிரசவத்தை தந்து
தேவன் நீர் பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நிறைவின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமின்றி காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை வரங்களை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை நீக்கி போடுகிற தேவன், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் பிள்ளைய பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வயதான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருக்கிற அறுப்பின் பண்டிகைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண்டிகையை ஆசீர்வதித்து தாங்க, இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க சுவாமி. நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருங்கப்பா. ஸ்டால்களை அமைக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதன் மூலமாய் இப்பளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செயல்பட காணப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதை உணர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரை. எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வரை. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிருக்கிறபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவைகளின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற திருடி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயினீர். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தில் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணினீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல்
பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழுமையான திராட்சரசமும் ஊளும் நீளமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களும் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நித்திரை பூமியின் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே தம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் இற்காலத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நிந்திக்கிறவன் நிந்திக்குவதற்காக கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பங்களையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். கர்த்ததாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 143 சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 143 சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பையும். உம்முடைய நீதியின்படி என்னை ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்லி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல் 35வது வசனம் வரை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 35 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோஸ்தர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பவனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றான். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள் என்பதே ஆகும். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற இன்றைய நாளிலே 24ஆம் தேதி திருமதி சில்வியா கிரேஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி கெவின் டேனியல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 29ஆம் தேதி திரு வி சேகர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 29ஆம் தேதி ஆனி பிளஸ்ஸி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவரின் கரமே, செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே எந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன்.
நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர். புதிய ஆண்டின் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று வாக்குரைத்த கர்த்தர். ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் அப்பா, பிள்ளை வாழ்க்கையிலே பிள்ளையுடைய வாழ்வை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அவனமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இருக்கும்படியாய், நம்மோடு ஆண்டவர் அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஏனென்றால் அவர் யோசனையில் பெரியவர், வார்த்தையினால் நம்மை நடத்துகிறவர், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் ஒருமன பாட்டின் மனதை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவனமாய் நிறைவாய் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை துதிப்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பாரங்கள், வேதனைகள், குழப்பங்கள், அநேக நேரங்களிலே இது நடக்குமா என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்திடலாமா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தருவார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே நிறைவேற்றுவார். அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள், அற்புதங்களை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்தினார். 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்மை அழைத்து வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மேன்மை அடைய செய்தாரே, நம்மை காத்தாரே. இம்மட்டும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எபினேசர் என்று பெயரிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எபினேசராய் இருந்தார், இம்மானுவேலராய் இருந்தார். ஏனென்றால் நம்மை அழைத்த கர்த்தர் அல்லவா, நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் அல்லவா, நம்முடைய வாழ்வை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் அல்லவா. அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். ஒருபோதும் என்னை வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வை தேவன் நீர் உயர்த்துவீர், கண்மலையின் மேல் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். அதை எண்ணி உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? சங்கீதக்காரன் எவ்வளவு அருமையாய் சொன்னான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எதை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன், அற்புதமாய் நடத்தின தேவன், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள யோசனைகளை அறிகிறார், நம்மை நடத்தும்படியாய் நம்முடைய சிந்தனைகளை அடைகிறார்.
அதை நிறைவேற்றும்படியாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா? பக்தன் பாடினல்லவா, யோசனையில் பெரியவரே உமக்கு நாங்கள் ஆராதனை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையினால் எங்களை நடத்தினீரே. உம்முடைய வார்த்தை என்ன சொன்னது ஆண்டவர்? இந்த ஆண்டிலே நம்மை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். இனிமேலும் ஆண்டவர் நடத்துவார். ஒருவேளை யோசிக்கலாம், அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை அப்பா, இந்த மாத கடைசி நாட்களில வந்திருக்கிறேன், இந்த ஒரு வாரத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்ல, பிள்ளைய ஒரு புறம் வச்சுட்டா எதுக்காக? ஒரு தண்ணீருக்காக. ஒரு புறம் வைத்த பிறகு ஆண்டவர் பார்த்தார், யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டாரே. இன்னைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்மை நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த கண்மலையானவர். அந்த தேவனை நோக்கி நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா. வார்த்தையினால் நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை அதிசயமாய் நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை. இன்னொரு முறை வார்த்தையினால், வார்த்தையினால் நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை அதிசயமாய் நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை யோசனா. உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தினார். அவருடைய வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். நம்மை அதிசயமாய் நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. எவ்வளவு ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்கனங்கள் எல்லாவற்றையும் வீணான வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தினாரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவனமாய் உயர்த்துகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? கன்மலையின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். நம்மை அதிசயமாய் நடத்தி இருக்கிறார், அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருந்தது, பயங்கரமாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய இருக்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் உதவி செய்து தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிறார். அவரே ஆற்றலும் தேற்றலுமாய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பாய் காணப்படுகிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி பக்தன் பாடினல்லவா? இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெற்றியின் நாள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவரை நாம் ஒருமித்து ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் அது பயங்கரமாயிருக்கும், அது பயங்கரமாயிருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் அதிக வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்னும் செய்ய வல்லவர், நீர் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று,
தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் நம்மை ஒதுக்கி வைத்தார்களா? ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. சொல்லுவோமா? தோல்வியிலே அப்பா, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, கண்மலையாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளதப்பா. தெய்வம் நீரே. நம்மை காத்தார். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை என்றார். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு Yes, Lord. ஆண்டவர் வெற்றி ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் 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 ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தோல்வி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு படைத்த ஒரு வெற்றியினாலாய் ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷேனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர், நம்மை வெற்றியாய் நம்முடைய வாழ்வை நடத்துகிற கர்த்தர், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு பிரியமா எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து வைக்கிற அடி எப்படிப்பட்ட அடியா இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நாம் எடுத்து வைக்கிற அடியை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார், உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும், வேதனை வரும். தானியேலுடைய வாழ்க்கையில வராம இல்லைங்க. சிங்கத்துல போட்டாங்கல்ல, கெவியில போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். நம்மை ஆண்டவர் பிரியமானவர்களாய் வைத்திருக்கிறார். நம்மை அழைத்தாரே, நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, நம்மை பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் பெருக செய்கிறார். ஆண்டவரை நோக்கி காத்திருப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இவ்வளவு நேரம் உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவனீர் பாராட்டின கிருபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிற சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையும் அப்பா தேவநீர் அங்கீகரித்து எங்களுடைய வாழ்வை தேவநீர் உற்சாகப்படுத்துங்க சுவாமி. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொன்னீரேப்பா. உற்சாகத்தின் ஆவியை தொடர்ந்து தந்து வழி நடத்துங்க சுவாமி. அடியனை மறைத்து கொள்ளுங்க, அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அடியனோடு வாயோடு இருந்து தேவன் நீர் பேசுங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக ஆகஸ்ட் மாதம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். முதலாவதாக நாம் தன்பாத் நகரத்திற்காக ஜெபிப்போம்.
தேவன் இந்த நகரத்திலே 17,48,000 மக்கள் தொகையை கொடுத்திருக்கிறார். இந்த மக்கள் தொகை இன்னும் அதிகமாக 2% பெருகும்படியாக தேவன் இதை கிரியை செய்யும்படியாக தேவனிடத்தில் ஸ்தோத்திரிப்போம். இங்கே வந்து 0.47% கிறிஸ்தவர்கள் மட்டுமே உள்ளனர்கள். இதை விரைவில் இன்னும் அதிக மடங்காக 2 மடங்காக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெயிப்போம். இங்குள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் சபைகள் விருத்தி அடையும்படியாகவும் ஊழியர்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் ஜெயிப்போம். விசேஷமாக அநேக இடங்களில் ஊழியர்கள் அநேக தொல்லைகள், அநேக போராட்டங்கள், அநேக கேஸ்கள் அவர்கள் மேல் இருக்கிறது. இவைகளெல்லாம் விடுவிக்கப்பட தேவன் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவருடைய சட்டை நிலையிலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். அடுத்ததாக ஜெபிக்கக்கூடிய மாவட்டம் வந்து மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் வந்து அநேக இந்து ஸ்தலங்கள் நிறைந்த இடம். அங்கே வந்து தேவன் அளவில்லாமல் அவருடைய கிரியையை நடக்க வேண்டும், அதற்காகவும் ஜெயிப்போம். விசேஷமாக அந்த இடத்துல 36,20,000 மக்கள் தொகை மட்டுமே உள்ளது. 3.2% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கு விரைவில் தேவன் அபரிதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்பி தேவனே உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிப்போம். ஆட்சியாளர் KJ பிரவீன்குமார் IAS அவர்களுக்காக ஜெபிப்போம். மக்கள் தங்களுடைய மூட பழக்க வழக்கங்கள், விபச்சாரங்கள், ஜாதி வரியினால் சிந்தப்பட்ட இரத்தம், இவைகளினால் உண்டான சாபங்கள் யாவும் மாற ஜெபிப்போம். விரைவில் இந்த மதுரை தேசமானது இந்து தேசம் என்று அறிவிக்கப்படாமல் கிறிஸ்தவ தேசமாக மாறப்போகிற நல்ல நாளை தேவன் முன்குறித்து வைக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த மாதம் நாம் ஜெபிக்க வேண்டிய மாநிலம் குஜராத் மாநிலம். அப்பா, அந்த தேசத்தை நீர், அப்பா அந்த மாநிலத்தை நீர் ஆசீர்வதிக்க போயிருக்காமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. 7,41,00,000 மக்கள் தொகையை கொடுத்துள்ளீர் சுவாமி கர்த்தாவே. அப்பா உம்மாலே முடியும் ராஜா. அந்த பகுதியிலே அப்பா காலிமிதிக்கும் தேசத்தை எல்லாம் சொந்தமாக்கி தருவேன் என்று வாக்குறுதித்த தேவன் வாக்கு மாறாதவரையா. 0.5% கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ராஜா. அப்பா இங்கே உம்மாலே எல்லா மக்களையும் ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும் சுவாமி. அங்கே இருக்கிற பள்ளிகள் மூலமாக, படிக்கிற பிள்ளைகளின் மூலமாக அந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி கர்த்தாவே. ஒரு பெரிய அறுவடை உண்டு பண்ணி தாங்க ராஜா. அதற்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அங்கே அப்பா முதல்வர் புபேந்திரராஜ், ரஜினிகாந்த் பட்டேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு கூட்ட ஆத்மாக்கள் சந்திக்கப்படட்டும் ராஜா. எதிர்ப்புகள் மறையட்டும் ராஜா. அவர்கள் உள்ளத்திலே பேசுங்க ராஜா. அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இங்குள்ள சபைகளின் மூலம் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிப்போமாக. மேலும் அயர்லாந்து தேசத்திற்காக ஜெபிப்போம். 53,08,000 மக்கள் தொகை கொண்ட தேசம். இங்கே வந்து 76% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்பா இங்கே 100% கிறிஸ்தவர்களை உம்மால் கொண்டு வர முடியும் சுவாமி கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு உயிருள்ள சாட்சியான பிள்ளைகளை எழுப்பி தாங்க ராஜா. அங்கே இருக்கிற பிரதமருக்காக ஜெபிப்போம். மைக்கேல் மார்டின் ஐயாவுக்காக ஜெபிப்போம். அவர்கள் இன்னும் திறந்த வாசல்களை எழுப்பி தரக்கூடிய நல்ல வல்லமையை கொண்டவர்களாக ஜெபிக்க நீர் வல்லமையை எழுப்பி தந்ததற்காகவே நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை நீர் ஆயத்தப்பட போகிறதுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாட்டின் தலைவர்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தேவைகளை சந்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் விளங்க ஜெபிப்போமாக. விசேஷமாக கடைசியாக நம்முடைய ஆலயத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தின் பிளான் அப்ரூவலுக்காக ஜெபிப்போம். தேவன் அதிகாரிகளின் கண்களை தயவுடைக்க செய்து எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு விரைவில் ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் முதி பொறுப்பாத்தில் ஊற்றுகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது
கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பேன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வைக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை உயர்த்தும்படியாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியாகி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் முதலாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நாம் துதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். எப்படி சொல்லுகிறார்? உம்முடைய நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், அதிசயமானவைகளை செய்தீர். ஆண்டவர் முதலாவது சொல்லும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லும் போது சங்கீதக்காரன் அநேக இடங்களிலே அதை உணர்த்துகிறார். 103ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், 103ஆம் சங்கீதம் 1வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதலாவது நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே சங்கீதக்காரன் 104ஆம் சங்கீதத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், அதே வார்த்தையை சொல்லுகிறான்,
1வது வசனம் 35வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் எப்படி இருக்கிறீர், பெரியவருமாயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவமும் அணிந்திருக்கிறீர், மகிமையும் மகத்துவமும் நிறைந்த தேவனாயிருக்கிறீர். முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொன்னான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். எல்லா உபகாரங்களுக்காக. முதலாவது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 42ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எப்போதென்றால் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது. நம்முடைய ஆத்துமா ஆண்டவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது, அநேக நேரங்களில் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி இருக்கணும், காத்திருக்கணும். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலே பொறுமையாய் காத்திருந்தேன், அவரிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எடுத்த உடனே சாதிக்கணும் என்று நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம். ஆனா சாதிக்கலாம் சில நேரம் கூட, ஆனா அது நிலையா தங்குமா அப்படின்றத நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், பொறுமையாய் அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய பலத்த கரத்துல எப்படி இருக்க சொல்றாரு, அடங்கி இருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு நாம் அடங்கி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், முதலாவது என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல காத்திரு என்று சொல்லுகிறார். அதே 42ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், காத்திருந்து நான் துதிப்பேன். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 33ஆம் சங்கீதத்திலே 20வது வசனத்திலே, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டுமாம், காத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் சங்கீதக்காரன் மூலமாய். அதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 81வது வசனத்துல, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா என்ன பண்ணுகிறதா, தவிக்கிறது, காத்திருந்து தவிக்கிறது. ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும். அதனாலதான் சகையு எங்க ஏறிட்டான், ரட்சிப்புக்காக காட்டத்தி மரத்துல ஏறிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரும், நிறைவான ஆசீர்வாதத்தை தரும். முதலாவது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் ஆத்துமாவே கர்த்தரை நீ எப்போதும் ஸ்தோத்தரி. இரண்டாவது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரிடத்துல காத்திரு. மூன்றாவது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல அமர்ந்திரு. வாசிப்போமா? 62ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 62:1-5 வசனத்தை வாசியுங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மூன்றாவது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரிடம் நீ அமர்ந்திரு.
முதலாவது ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய என் ஆத்துமாவை கர்த்தர ஸ்தோத்தரின்னு சொன்னார். இரண்டாவது, என் ஆத்துமாவை கர்த்தரிடத்துல காத்திருன்னு சொன்னார். மூன்றாவது சொல்றார், என் ஆத்துமாவை கர்த்தரிடத்துல அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். அதே நாம் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 63ஆம் சங்கீதத்துல முதலாவது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 63:1 வசனத்துல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாகமாய் இருக்கிறது, வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல தாகமாய் அமர்ந்திரு, வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? அமர்ந்து இருக்கிறதா? சற்று நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்ப்போமே ஆனால் 75வது வயதுல என்ன பண்ணினார்? வாக்குத்தத்தம் செய்தார், அமர்ந்திருந்தான், காத்திருந்தான், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தானா? எத்தனாவது வயசுலங்க? எத்தனாவது வயசுல? 100வது வயசுல. எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்குறீங்களா? நான்லாம் ரொம்ப யோசிப்பேன், 100 வயசா? இந்த வயசுலயே எப்படியோ இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றேன் தெரியுங்களா? அப்போ 100வது வயசுல பார்க்கும்போது மனைவி என்ன பண்ணினாள்? நகைத்தாள். வசனம் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே என்ன சொல்ற? கர்த்தரிடத்துல காத்திரு, பொறுமையா காத்திரு. என் ஆத்துமாவே அவரிடத்துல அமர்ந்திரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை என்ன பண்ணுவார்கள்? கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல அமர்ந்திரு. 4வதாக சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிப்போமா? 116ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. 4வதாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரிடம் திரும்பு. யார்கிட்ட திரும்பு? அவரிடத்துல திரும்பு. ஆண்டவர் நிச்சயமாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மறு உத்தரவு கொடுக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மறு உத்தரவு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதே நாம் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உம்மை இடத்துல என் ஆத்துமா என்ன பண்ணுது? தொடர்ந்து திரும்புகிறது, உறுதியாய் இருக்கிறது. வாசிப்போமா? யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் ஆத்துமா என் மேல் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. உம்மிடத்திலே திரும்பினது. உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது, திரும்பினது. 4வதாக நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரிடத்திலே நீ திரும்பு. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 146ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 146:1. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கடைசியாக 5வதாக, என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு. எல்லா நேரத்திலையும் யோசிக்கிறோமா? எப்படி? சிறைச்சாலை
அங்கே தான் போராட்டம் இருக்குது. போராட்டம் வரும்போது தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், எதுக்கு ஆலயத்துக்கு போகிற, வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுரு. என்ன சொல்லுவார்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுரு, அடுத்த வாரம் போகலாம். இல்லைங்க, அன்னைக்கு தான் வரணும் ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் உம்மை துதிப்பேன், உம்மை வைராக்கியமாக பிடிப்பேன். சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் என்ன பண்ணுகிறீர்? காத்துக்கொள்கிறீர். உறுதியாய் பற்றி கொண்ட மனம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். 5 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முதலாவது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி சொன்னார். 2வது, ஆத்துமாவே கர்த்தருக்கு என்ன பண்ணு? காத்துரு. 3வது, என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல அமர்ந்துரு. 4வது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரிடத்துல திரும்பு. கடைசியாய் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு. எல்லா காரியத்திலையும் யோசிக்கிறோமா? யோனாவுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கான், அப்போதான் ஆண்டவரை யோசிக்கிறான். யோசிக்கிறோமா? போராட்டம் இருந்துச்சா? வேதனை இருந்துச்சா? பாடு இருந்துச்சா? அவ்வளோ நேரம் யோசிக்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அவ்வளோ நேரம் கீழ்ப்படியில. ஆண்டவர் சொல்லி போக சொன்ன இடம் ஒரு இடம், சென்றது ஒரு இடம். அங்கதான் ஆண்டவர் மீண்டும் யாருக்கு கட்டளை இடுகிறாரு? மனுஷனுக்கு இல்லைங்க, சிந்திக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் கட்டளை இடல. யோசிக்கிறோமா? சிந்திக்க கூடாத ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அவனை எங்க கொண்டு கட்டு? கரையில கொண்டு கட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்மை அழைத்த கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார்ல, 25:1 வாசியுங்கள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நாம் ஆண்டவரை உயர்த்தி தொடர்ந்து அவருடைய அதிசயமான காரியங்களை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். எப்படி என்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை துதிப்போம். முதலாவது ஸ்தோத்தரிப்போம். 2வது, ஆண்டவரிடத்தில் காத்திருப்போம். 3வது, அமர்ந்திருப்போம். 4வது, திரும்பிடுவோம். கடைசியாய் ஆண்டவரை துதிப்போம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தந்து அதிசயமான காரியங்களை, சத்தியமும் உறுதியுமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் நடைபெறும். சற்று பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அமர்ந்து வருகிற வாரம் அறுப்பின் பண்டிகைக்கான ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அநேக பிள்ளைகள் இன்னும் ஸ்டால்கள், என்ன ஸ்டால்கள் அமைக்க இருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தவில்லை. ஆகவே, ஏனென்றால் அமைத்த ஸ்டால் இன்னொரு நபர் என்ன பண்ணக்கூடாது? அமைக்கக்கூடாது. ஆகவே 2 பிள்ளைகள் மாத்திரமே அதை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆகவே என்ன ஸ்டால்கள் நீங்கள் அமைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் போதகருக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை உங்களுக்கு கடந்த வாரங்களிலே அறிவித்தபடி நம்முடைய வாலிபத்துறையின் மூலமாக உள்ள தேர்வு சரியாக மாலை 4 மணிக்கு நடைபெறும். ஆகவே குறிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை பிப்ரவரி மாதம் உங்களுடைய மதிப்பெண்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே தனிப்பட்ட முறையிலே, ஆகவே இந்த முறையிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 4 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து 25 நபர்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 19 பேர் மட்டுமே பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு சிலர்கிட்ட நான் எப்போ சொல்லியிருக்கேன்னா, அதாவது மதிப்பெண் கொடுக்கும் போதே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தான் கண்டிப்பாக அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்துச்சா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்துட்டவங்களும் கையில் அள்ளியில் சொல்லிடுவோமே. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பதிவு கட்டணமாக 50 ரூபாய் நீங்கள் இப்போதோ ஆராதனை முடிந்த பின்போ அல்லது
மாலையிலே நீங்கள் வரும் பொழுது அந்த பதிவு கட்டணத்தை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ரசீதுகள் உங்களுக்கு ஆலயத்திலே பின்னாக அந்த ரேக்கில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்கான ரசீதுகள், அதை நீங்கள் எடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற சங்கிலி ஜபம் வழக்கமான நேரத்திலே 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக பாடகர் குழு சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் வாலிபர் ஐக்கியத்திலையும் ஸ்டால்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஆயத்தப்படுத்துறீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே உற்சாகமாக என்ன பண்ணுங்க, செயல்படுத்துங்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான காரியம், நேரத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டால்களுக்கான நேரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஸ்டால்கள், அதற்கான நேரம். குறிப்பாக சர்வீஸ், அதாவது ஆராதனை நேரம் சரியாக காலை 10 மணி முதல் 11 மணி வரை, 1 மணி நேரம் அதற்குள்ளதாக முடிக்க முயற்சி எடுக்கிறோம். ஆகவே ஏனென்றால் சிறப்பு விருந்தினராகபடியினாலே நாம் அதற்கு சற்று நாம் ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும். ஆகவே அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். அதன் பின்பு ஏலம். ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். ஆகவே எல்லாரும் உற்சாகமாக என்ன பண்ணுங்க, ஏலத்தில் என்ன பண்ணுங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, வெறுங்கையா வரவும் கூடாது, போகவும் கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கை குழந்தை, சின்ன குழந்தை இருந்தா கூட அந்த குழந்தைக்கும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு சொல்ற மாதிரியே இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய தேவைகளை நம்ம சந்திக்க இருக்கிறோம், சரிங்களா? ஏனென்றால் திருச்சபை காரியங்களை ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்து வருகிறார். இன்னும் அதிசயமான காரியங்களை செய்வேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே அதெல்லாம் நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து அதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பை விட முதலாவது நான் எப்பவுமே சபை விசுவாச பிள்ளைகள்கிட்ட சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக என்ன பண்ணுங்க, வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? பிடித்தா ஒரே பிடின்னு சொல்லுவோம்ல, இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு பிடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதே போல பிடிச்ச ஆண்டவரை ஒரே பிடியா பிடிங்க. ஆண்டவரே செஞ்சுதான்ப்பா ஆகணும், இது உம்முடைய ஊழியம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை கூட என்ன பண்ணக்கூடாது, ஏலத்துக்கு பொருள் இல்லாமல் வரக்கூடாது, சரிங்களா? ஆகவே தயவு செய்து சொல்லிடுறேன், இன்னும் 1 வாரம் இருக்கு. ஐயா இல்லையா, நாங்கள் மட்டும்தான் ஐயா பொருள் வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு போயிட்டு இல்லை நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணிடுங்க, இந்த திங்கக்கிழமையில் ஒரு நாள் லீவ் வருது, விடுமுறை 27ஆம் தேதி, சரிங்களா? அன்னைக்கு திருப்பி பர்ச்சேஸ் போங்க, சரிங்களா? பர்ச்சேஸ் போய் சின்ன கை குழந்தைக்கும் ஒரு பொருளை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, வாங்கி வச்சிருங்க, சரிங்களா? ஐயா நாங்கள் வாங்கி வச்சிருவோம், ஆனால் எடுக்கிறது கட்டாயம் எல்லாரும் எடுக்கணும் ஏலத்தை. ஹல்லேலூயா. அதையும் உணர்த்திடுறேன், எல்லாரும் உற்சாகமாக என்ன பண்ணணும், ஏலத்தில் பொருட்களை எடுக்கணும். ஆகவே ஒரு சில பிள்ளைகள் குறிப்பாக ஆசீர்வாத தட்டுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. ஆனால் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆகவே இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஆகவே தயவு செய்து இன்னும் இந்த ஆசீர்வாத தட்டுக்காக நன்கொடையாக யாராவது கொடுக்க விரும்பினீர்களானால் அதற்கு உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியாணி பார்சல் 250 ரூபாய். இதுவரை சரியாக 100 பார்சல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வரைக்கும் 100 பார்சல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இன்னும் நம்ம என்ன அடுத்த 100க்கு ஆயத்தப்படலாம். இன்னும் என்ன பண்ணுங்க, நண்பர்களெல்லாம் கூப்பிடுங்க, விருந்தினரெல்லாம் கூப்பிடுங்க, சரிங்களா? அடுத்த 100 பார்சலுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே முடியும்ல. இன்னைக்கு மாலைக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, ஐயோ ஐயா சொல்லிட்டாங்க அடுத்த வாரம் இல்லை, இன்னைக்கு மாலைக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஐயா, இல்லைனா ஐயாட்ட பேசலைன்னா கூட ஒரு மெசேஜ் அனுப்பி விட்ருங்க, அது போதும் எனக்கு, நான் ரொம்ப எதிர்பார்க்கல, சரிங்களா? ஐயா என்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளோ பார்சல் பிரியாணி வேணும், இன்னும் சேர்த்துக்கோங்க, இல்லை இன்னும் வேணும் அப்படின்றத என்ன பண்ணுக்கோங்க, நீங்கள் போதகருக்கு தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். போதகருடைய தொலைபேசி எண் கேலண்டர்லேயே இருக்குது. ஆகவே அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பிள்ளைகள் நீங்கள் அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஐக்கியங்கள் உங்களுடைய ஸ்டால்கள் எல்லாம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அது மாத்திரமல்ல, ஆண்கள் ஐக்கியத்தில் அதற்கு ஒத்துழைப்பு நல்கும்படி அன்பாய் கேட்கிறேன்.
ஸ்டால்கள் இல்லைனாலும் ஆக்ஷனில் பொருட்களை வாங்கி வைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆகவே பிள்ளைகள் வருகிற சேர்ப்பின் பண்டிகை ஆராதனையானது சிறப்பாய் நடைபெற எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபந்தான் எல்லாவற்றுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே ஜெபத்தை நீங்கள் முன்பதாக வைப்போம். நிச்சயமாக ஜெபமே ஜெயம். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆகவே தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியாணி காரியங்களுக்காக நீங்கள் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் போதகரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தாத பிள்ளைகள் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்து கொள்வோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆராதனை முடிந்த பின்பு யாரும் போக வேண்டாம். 1 நிமிடம் முடிந்த பின்பு நீங்கள் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு எழுந்தோடனே ஆசீர்வாதம் நான் இங்கேருந்து தான் கொடுப்பேன், இன்னைக்கு அங்கே வரல. ஆகவே அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 237வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உலகொருனை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தில் நாதா செல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுத பூண்டு நானிலத்தில் வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும். கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும்.
அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே, அடியேனும் மேல் அமர செய்திடும். அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே, அடியேனும் மேல் அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. நாம் அனைவரும் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு. உங்கள் அனைவருடைய இல்லங்களையும் அடியேன் சந்தித்திருக்கிறேன். குறிப்பாக ஒரு நாள் ஊதிய காணிக்கை கவர் உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறேன். நம்முடைய குடும்பத்தில் 2 பேர் பணி செஞ்சிங்கன்னா 2 பேர் தனியாக என்ன பண்ணிவிடுங்க, ஒரு நாள் ஊதிய காணிக்கை கவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் பணி செஞ்சால் அது ஆண்டவருக்கு உரியது, சரிங்களா? அதனால் தவறாமல் அதை என்ன பண்ணிவிடுங்க, உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கும் பொழுதே அனைவருடைய இல்லத்திலையும் நான் அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமானது ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்கி இருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி உம்மை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் பிள்ளைகள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் செய்த மகத்தான காரியங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறீர், பலத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எதையெல்லாம் நடக்க முடியாது என்று சொல்லி இருந்ததோ அதையெல்லாம் தேவன் நீர் அதிசயங்களினால், அற்புதங்களினால் நிறைவேற்றி தந்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐக்கியத்தின் மூலமாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபையின் ஊழியங்களிலே தேவன் நீர் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம் சுவாமி. இப்படிய வாழ்க்கையில தேவநீர் கூட இருங்க. இப்படிய வாழ்க்கையில தொடர்ந்து தேவன் நீர் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து இப்படிய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசனம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் குறிப்பாக வருகிற ஞாயிற்று